இவனை பார்த்து நம்ம என்ன கத்துக்கலாம்? எந்த கடவுள்கிட்டையும் ஒரு சிம்பிளிசிட்டியே இருக்காது. எல்லாரும் ஆடம்பரமான கடவுளாகத்தான் இருப்பார். ஆனால் சிவன் தான் எளிமையான கடவுளாக பிச்சை ஏந்தி, அதாவது மற்றவர்களின் பாவத்தை ஏந்தி வாழக்கூடியவர். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை அழிக்க வல்லவர் சிவபெருமான். யாருக்கும் என்ன ஒரு கஷ்டம் வந்தா அதை போய் அழிப்பார். எல்லா கடவுளிலும் முன்னே நிற்கக்கூடிய கடவுள் சிவபெருமான். அது போல நாமளும் என்ன பண்ணணும்னா, நமக்கு கஷ்டம்னாலும் சரி, மற்றவர்களுக்கு கஷ்டம்னாலும் சரி, நாம அது முன்னாடி போய் அதை ஜெயிக்க வேண்டும். அதுபோல இன்னொரு உயர்ந்த குணம் என்னன்னு கேட்டா, பார்வதிக்கு தன்னுடைய ஒரு பாதியை தந்தவர், அர்த்தநார் ஈஸ்வரனாக நின்றவர். என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோரும் என்னன்னா, ஒரு பாதியை கொடுக்க வேண்டும், உரிமையை கொடுக்க வேண்டும். சிவன்னா எப்பவுமே தியானத்தில் இருப்பார். அவர் எப்படின்னு கேட்டா போக்கஸ்டு பர்சன். வாழ்க்கையில போக்கஸ் ரொம்ப முக்கியம். இன்னொரு தருணத்துல எப்படின்னு கேட்டா, அசுரர்களும் தேவர்களும் வாசுகி பாம்பை வச்சு மகாமேரு மலையை கடையும் போது என்ன வந்ததுன்னு கேட்டா, அமிர்தம் வந்தது. ஆனா அதில் விஷமும் வந்தது. அப்ப அந்த விஷத்தை யாரும் எடுக்கிறதுக்கு முன்னு வரல. ஆனா சிவபெருமான் தான் போய் அந்த விஷத்தை எடுத்துக்கொண்டார். அதை அவரே பருகி கொண்டார். யார் ஒருவருக்கு ஆபத்து என்று நேருகிறதோ அங்கே முதல் ஆளாக, முதல் தெய்வமாக சிவபெருமான்